என்னுடைய தகப்பனார் 13 வயதுல பீடி பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையானார். 13 years 8வது படிக்கும் போது பீடி பழக்கத்தை தன்னுடைய நண்பர்கள் சொல்லிக் கொடுத்ததுல கொஞ்ச நாள்ல அவர் அடிமையாக மாறினார். அவருடைய 21 வயது அவர் தொடரும் போது 21 years ஆகும்போது ஒரு நாளைக்கு சராசரியாக 100 சிகரெட் பிடிக்கிற ஒரு சிகரெட் பைத்தியமாக மாறினார். சிகரெட் இல்லாம அவரால் வாழ முடியாது. சிகரெட் தான் அவருக்கு வாழ்க்கை. அப்படி தொடர்ந்து புகைத்து 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 வாழ்க்கையை நாசமாக்கினார். 21 வயதுல இந்த பழக்கம் அவர் நிம்மதிக்காக அடிச்ச சிகரெட் அவர் எங்க கொண்டு விட்டுச்சுன்னா 21 வயதுல இங்க பின்னால பக்கத்துல இருக்கிற பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின்ல விழுந்து சாகருக்கு தற்கொலை செய்யறதுக்குன்னே சென்னைக்கு வந்தார். இனி வாழ முடியாது, வாழ அர்த்தம் இல்ல, நிம்மதி இழந்து வந்தார். அந்த நேரத்துல தான் கோவிந்த சுவாமி என்று சொல்கிற ஒரு இந்து நண்பன், ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் எதிர்ச்சியாய் அவரை சந்தித்து அவரை ஒரு ஆலயத்தை கூட்டு போனார். எங்க அப்பா பேர் கிறிஸ்தவனாக இருந்தார், தாமஸ்ராஜ் பேரு, ஆனா இயேசுக்கு ஒரு சம்பந்தம் கிடையாது. அவருடைய விடுதலைனா என்னன்னு தெரியாது, சும்மா பேருக்குன்னு ஒரு கிறிஸ்தவன். ஆனா கிறிஸ்தவ குடும்பத்துல பிறக்காத கோவிந்த சுவாமி இயேசுவை ருசித்ததுனால எங்க அப்பாவை சர்ச்சு கூட்டு போனாரு. கோவிந்த சுவாமி கையில பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு போனார். எங்க அப்பா பிறந்த கிறிஸ்தவன், பரம்பரை கிறிஸ்தவன், பாக்கெட்ல 20 சிகரெட் வாங்கி போட்டு சர்ச்சுக்கு போனார். ஏன்னா அவருக்கு சிகரெட் எல்லாம் வாழ முடியாது. ஆனால் அன்றைக்கு இரவு இயேசுவின் சுவிசேஷத்தை கேட்டார். கர்த்தருடைய வார்த்தை அவரை தொட்டது. அன்றைக்கு இரவு கர்த்தர் அவரை விடுவித்தார். அந்த சிகரெட் பழக்கத்திலிருந்து விடுதலை வந்தது. அவருடைய சாக வேண்டும், தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுத்தார். அதுல விளைவு என்னன்னா, கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு அவர் பையனா நாங்க பேசிட்டு இருக்கேன். அல்லேலூயா. கர்த்தர் விடுதலை கொடுக்க வல்லவர். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு விடுதலை இல்லையே கவலை கலங்கி வந்திருக்கீங்களா? எந்த வருத்தத்தில் நீங்க இருக்கலாம். உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து உங்கள் கட்டுகள் இருந்து உங்களை விடுதலையாக்க இயேசு வல்லவர், இயேசு போதுமானவர். அவருடைய நாமத்தை நீங்க நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே கூப்பிடுங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்கள் விடுதலையாவீர்கள். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்க.